மக்களே, பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோல இத்தனை நாள் அரோரா காத்திருந்த தருணம் அந்த ப்ரோமோல வந்திருந்தது. அதுல குறிப்பா ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். எனக்கு இன்னொரு பக்கம் என்னடா கோளாறாயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எந்த ப்ரோமோ ஃபர்ஸ்ட் போடணும், எந்த ப்ரோமோ செகண்ட் போடணும், எது தேர்டு போடணுன்றது கூட ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கீங்களாடா பிக் பாஸ் டீம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ப்ரோமோவோட ஆர்டரும் சரியில்லை, எடிட்டிங்கும் சரியில்லை, அந்த நிலைமையில தான் இருக்கு. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ மீன் என்னன்னா, ஆர்டர் ஒன்று எடிட்டிங் சரியில்லைன்னா கூட ஆர்டரை மாற்றி போட்டிருக்கலாம். ஆர்டரையும் மாற்றி போட மாட்டேங்கிறாங்க. அப்படி என்ன ஆயிருக்கு அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். ஓகே, இப்போ ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குல்ல, செகண்ட் ப்ரோமோ. அந்த ப்ரோமோவை ஆக்சுவலாக அவன் செகண்ட் தான் போட்டிருக்கணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே, இந்த இடத்துல வந்துடும். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை தூக்கி அந்த ப்ரோமோ போட்டிருக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்ன போட்டாங்க, ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அதுக்கு பதில் சொல்றது. அதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ப்ரோமோவை தூக்கி அவன் தேடா போட்டுட்டு செகண்ட் ப்ரோமோவை செகண்டா போட்டிருக்கலாம். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வேற ஒரு ப்ரோமோ போயிருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து ஒரு பக்கம் பிரஜன் என்ட்ரியும் அப்புறம் கலையோட என்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் அவங்க வச்சிருக்கணும். அதை வைக்கல. இந்த செகண்ட் ப்ரோமோலயே பிரஜன் இருக்காப்புல, கலையரசன் இருக்காப்புல, அதுவும் எடிட்டர் மறைக்க ட்ரை பண்றாரு. எவ்வளோ ட்ரை பண்றாரு அவங்க ரெண்டு பேரையும் காட்டாம ஒரு ப்ரோமோவை விளக்கலான்ட்டு. கடைசி வரையும் அது விளங்கின மாதிரி தெரியல. அந்த ப்ரோமோலயே ஒரு பக்கம் கலையரசன் போய் துஷார் அக் பண்றதும் கிளியரா வெட்ட வெளிச்சமா தெரியுது, இன்னொரு பக்கம் பிரஜன் அங்க போய் நின்று பாக்குறதும் வெட்ட வெளிச்சமா தெரியுது. என்னடா எடிட்டர் டீம், ஒன்னு ப்ரோமோவோட வரிசையை சரி பண்ணுங்க, இல்ல விஷுவல்ஸ் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணுங்க. எல்லாத்தையும் இப்படி அப்பட்டமா தெரியற மாதிரி போட்டா என்னது இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஆர்டர் வைஸாவது போட்டிருக்கலாம், அந்த ஆர்டரும் போட தெரியல, ஒன்றும் பண்ண தெரியல. ஸோ இதன் மூலியமா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி பிரஜன் மற்றும் கலையரசன் ரெண்டு பேரும் ஒன்னா என்ட்ரியா வராங்க. நம்ம அடுத்ததாக ரெண்டாவது என்ட்ரியில தான் இன்னொரு பக்கம் துஷார் அண்ட் அமித் சேர்ந்து என்ட்ரி ஆகிறாங்கன்றது நம்மளால பார்க்க முடியுது. இது ப்ரோமோவை வச்சு கணிக்க முடிஞ்ச தருணம். ஓகேவா? அதுல குறிப்பா ஒரு பக்கம் துஷார் இதெல்லாம் வந்த உடனே அமித்தை போய் முதல்ல வாட்டர் மிலான் கட்டி பிடிக்கிறாரு. என்னடா இது வாட்டர் மிலான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கலையரசன் போய் ஃபர்ஸ்ட் துஷாரை கண்டினியூ பண்றாரு. இது துஷாரோட என்ட்ரினும் போது ஒரு பக்கம் லாங் இடத்துல அப்படியே நின்று ஒரு பக்கம் விக்ரமை பிடிச்சி நின்றுக்கிட்டு அரோரா பாக்குறாங்க. இப்ப என்ன நடக்க போகுது இங்க, அவன் என்னை வச்சு செய்ய போறானா இல்லையா, இல்ல எனக்கு ஏதாவது திட்ட போறானான்ற மாதிரி பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அரோரா மைண்ட்ல. ஏன்னா அரோரா துஷார் துஷார் சொல்றார். துஷார் பேரை துஷார் யூஸ் பண்ணதை விட அரோரா துஷாரோட பேரு நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? இப்போ அந்த இடத்துல துஷார் நான் அவன் மேல வச்சிருக்கிற பாண்ட் இப்படி, அவன் வெளியே போயிட்டு என் மேல என்ன பாண்ட் வச்சிருக்கான், என்ன ஆச்சுன்ற அந்த கேள்விக்குரிய அரோராவுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அப்படி ஷாக்கா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்மளை திட்டிடுவானோ, ஏதாவது கேட்டுருவானோன்ற ஒரு பயத்தோட தான் அங்க விக்ரம் பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. உடனே நடுவில் நம்ம டேரக்டர் சார் ஒருத்தர் இருக்கல, டேரக்டர் சார், ஓகே ஆக்ஷனுக்குள்ள போலாமா, ரெடி ரோலிங் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரேம் வைக்கிறார் தலைவர். இப்படி ஃப்ரேமை வச்சு பார்த்துட்டு இருக்கார். இப்படி ஃப்ரேமை வைக்கும் போது துஷார் போய் கரெக்டா வந்து அரோராவை ஹக் பண்றதா இருக்கட்டும், அப்படியே சினிமாட்டிக் ஆக்ஷன் ரெடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இதுக்கு பக்கத்துல உனக்கு பிடிச்சவனே நெஞ்சில் தீய விதைச்சவனே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சபரியும் விக்ரமும் கலாச்சிட்டே இருப்பாங்களே, இந்த பாட்டு பாடி வந்து அரோராவை கலாச்சிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பாட்டு பாடி அவங்க ரெண்டு பேரும் அந்த விஷயத்த பண்ணும்போது நல்லா இருந்துச்சுங்க அதை பாக்குறதுக்கு. ஸோ ஒரு நல்ல பாண்டா தான் தெரிஞ்சது. அதை அதுலயும் குறிப்பா அரோரா சொன்ன அடுத்த கவுண்டர் தான் இன்னும் அல்டிமேட்டு. 15 லட்சமாவது இந்த மூமெண்ட் வந்திருக்குதுல, 15 லட்சம் விடு, இந்த மூமெண்ட் வந்திருக்கு. அவங்களுக்கு வருத்தம் தான், காலில் கூட 15 லட்சம் போயிருச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 15 லட்சத்தை ஃபீல் பண்ணி ஒன்றும் கிடைக்க போறதில்ல. அதுக்கு இந்த மொமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணிட்டு போறேன்டா, ரசிச்சுட்டு போறேன்ற மாதிரி அந்த ஒரு கவுண்டர் போட்டதா இருக்கட்டும், தட் வாஸ் சூப்பர். அடுத்து அரோரா வந்து தனியா கூட்டு போய் துஷார் பேசுறாப்பல, கார்டன் ஏரியாலே வச்சு பேசுறாரு போற. அப்போ அரோரா சொல்றாங்க, அரோராவை அழ வைக்கணும்னா ஈஸியா துஷாரோட பேரை சொல்லி இருக்காங்க இந்த வீட்டுல. ஸோ அரோரா வந்து நீ தான் துஷாரை காலி பண்ணிட்ட, நீ தான் துஷாரை வெளியே அமுச்சு விட்ட அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அரோரா உடஞ்சிருவாங்க. அரோராவோட வீக் பாயிண்ட் இந்த வீட்டில், அரோராவோட வீக் பாயிண்ட் துஷார் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ ஈஸியாக உன் பேரை சொல்லி இருந்தா, ஆனால் என் வீட்டில் நான் உடஞ்சிருவேன், இந்த மாதிரி ஆயிடுவேன்ற மாதிரி சொன்ன உடனே துஷார், நான் போனதுக்கு காரணம் நீ இல்லை, சிம்பிள். நானும் அதான் சொல்கிறேன் மக்களே, அவங்கவுங்க போகிறதுக்கு அவங்கவுங்க தான் காரணம். அடிக்கடி விஜய் சேதுபதி ஒரு டைலாக் சொல்லுவார்ல, தே ஆர் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார்ல, அடல்ட்ஸ் தான், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்ககிட்ட தான் தப்பு இருக்கு, அவங்ககிட்ட தப்பு கிடையாது. ஸோ அதுல துஷார் அங்கே இனிஷியல் 4 வீக்ஸ்ல கோட்டை விட்டாரு தான், அது அவருடைய தப்புன்றதை அவரே ஒத்துக்கிறாரு. அதனால நான் அந்த பிளேமை தூக்கி அரோரா மேல போட மாட்டேன் அப்படின்ற கிளாரிபிகேஷன் கொடுத்தது ரைட்டு தான். ஸோ நீ உன்னோட உழைப்பால தான் இங்க வந்திருக்க. ஸோ அவரு மட்டும் கிளாரிஃபை பண்ணல,
இது நியாயப்படுத்துறாரு அரோராவை. உன்னோட உழைப்பால தான் நீ வந்திருக்கிற, நீ யாரோட பேரை வச்சு நீ முன்னாடி வந்து நிக்கல, சரியா புரியுதா? என் பேரை வச்சோ இந்த பேரை வச்சு நீ முன்னாடி வந்து நிக்கல, சரியா புரிஞ்சுக்கோ. நல்லா பண்ணிட்டு இருக்க, சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்க, பார்க்கவே நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணி அவரும் சில விஷயங்கள் பேசுறாரு. இவங்களும் ஃபீல் பண்ணி இந்த விஷயங்களை சரி பண்றாங்க. ஓகே, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த லிவிங் ஏரியா பக்கத்துல வந்து ஹக் பண்ணிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் அது சாயந்தரமா தான் அந்த விஷுவல் காட்சிகள்ஸ்லாம் வரும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு வீடியோவும் முடிக்கிறேன். பாய் கைஸ்.